எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மாமா சொல்லு, நான் ஏன் முழிச்சுக்கிடல? சொல்லு மாமா, நான் ஏன் முழிச்சுக்கிடல? அது ஆமா, நீ ஏன் முழிச்சுக்கல? அதான் ஏன் முழிச்சுக்கிடல? அதை தாண்டி நானும் கேட்குறேன், ஏன் நீ அப்போ முழிச்சுக்கிடல? இப்போ மட்டும் நான் கையை பிடிச்சா உனக்கு தெரியுது, கையை விட்டா உனக்கு தெரியுது, அப்போ மட்டும் ஏன் தெரியல? அதான் எனக்கும் தெரியல ஏன். ஒருவேளை அந்த அளவுக்கு அசந்து தூங்கிட்டியோ? ஆமாவா? இருக்குமோ. நீ அப்போ உனக்கு விவரம் ஒண்ணுமே தெரியாது, நீ குட்டி பிள்ளை. அப்படி தூங்கிட்டனா? ஆமா, இருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஆனா இனிமேலாம் அப்படி தூங்கக்கூடாது, என்னடா? சரி. அவ்வளோதான், சமத்து. சரி போ, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போ. மாமா இன்னும் என்னடா? இனிமேலாம் நான் அப்படி தூங்க மாட்டேன், என்ன முழிச்சிருப்பேன். சரிடா, போதும், அந்த பேச்சை விடு. போ, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உனக்கு என்னைய பிடிக்க மாட்டேங்குதா வர வர? ஏன்டா அப்படி சொல்றேன்? நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன். இப்பெல்லாம் நான் ஏதாவது கேட்டா உடனே சரி போ போய் வேலையை பாரு, போய் வேலையை பாரு அப்படின்னு விரட்டி விடுறேன். அதுவா, அது எனக்கு காலையில வெள்ளன எந்திரிச்சது ஒரே ஒரு மாதிரி தூக்கமா வருது. நீ எப்பவுமே 4 மணிக்கு எந்திரிச்சு பழகுனவன் தானே? தினமுமே நீ அப்படிதான் எந்திரிக்கிற. இன்னைக்கு என்னமோ புதுசா எந்திரிச்ச மாதிரி பேசுற. இப்போல்லாம் நீ நல்ல பாயிண்டா கேள்வி கேட்குற, எனக்கு தான் பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது. நான் தான் மக்கு பிள்ளையா போயிட்டேன் போல. என் கருப்ப மாமா அப்படி இல்லை, வெரி ஷார்ப், பிரில்லியன்ட். என்னமோ. சரி நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்து முதல்ல. ஏன் உனக்கு நான் மடியில் உட்காந்துருக்கிறது வலிக்குதா? இல்லடா பிள்ளை, நீ தானே சேலை குத்துதுன்னு சொன்ன, ஒரு மாதிரி டைட்டா இருக்குன்னு சொன்னியே. இருக்கு, ஆனா உன் மடியில் உட்காந்துருக்கிறது நல்லா இருக்கு. சரிடா, உட்காந்துரு. உன்னை யார் எந்திக்க சொல்றா? உட்காந்துரு. சரி. மாமா, அப்புறம் அன்னைக்கு முத்து நிலா நம்ம 4 பேரும் ஒன்னா தானே படுத்திருந்தோம். மனு போதுண்டி, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்து போ. சரி, நான் ஒன்றும் கேட்கல போ. மனு கோச்சுக்கிடாதடா. எதனாலும் என்கிட்ட கேளுமானு சொல்லுவேன். நான் கேட்டா இப்படிதான். நீ இப்பெல்லாம் வர வர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எதுக்கு அப்படி சொல்ல மாட்டேங்கிற? அது 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 நான் தப்பு பண்ணிட்டேன்ல. எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு பப்பிஷயமா இருக்கு, அதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதானா? நான் ஓமானு தானே, உனக்கு எதுக்கு பப்பிஷயமா இருக்கு? அப்படிலாம் நீ நினைக்காத என்ன? நீ ஏமானுதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் பண்றது தப்பு தானே, அதான் பப்பிஷயமா இருக்கு. அதான் நீ அதை பத்திலாம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு தான் உனக்கு கோவமா வருதா? சரி, நன்னமே அதை பத்தி அப்ப நான் கேட்கவே மாட்டேன். என்ன நீ பப்பிஷயமா ஃபீல் பண்ணக்கூடாது. சரிடா, நம்ம கேட்கக்கூடாதுன்னு. சரி, நீ இதுக்கே இப்படியெல்லாம் ஃபீல் பண்ற. எங்க அண்ணனும் மைனியும்லாம் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணவா செய்யறாங்க? அவங்கெல்லாம் லவ் பண்ணும்போது பண்ணாத தப்பையா நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். ஐயோ ஏமா, நீ அவனை பத்தி பேசாதம்மா, உங்க அண்ணனை பத்தி. அதுக்கும் உனக்கு கோவம் வருதா? நீ உங்க அண்ணனை பத்தி இப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கு உங்க அண்ணனை பிடிச்சி கண்ணங்கண்ணமா அரையணும்னு ஆத்திரமா வருது. சரி என்ன செய்யறது, வயசுல மூத்தவனா போயிட்டானேன்னு பேசாம இருக்கேன். சரி, நீ அப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. என்ன சமத்து பிள்ளையா இருக்கணும். சரிடா மனு, இங்க பாரு, நீ இதை பத்தியெல்லாம் எதையுமே யோசிக்காம, நமக்கு எக்ஸாம் வருது இல்ல, அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும், சரியா? நான் நல்ல மார்க் வாங்குவேன், காலேஜ் டாப்பரா வருவேன்னு சார் கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீ அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிடுவடா. உனக்கு தமிழ்ல அவ்வளோ நாலேஜ் இருக்கு, நீ நல்ல மார்க்ஸ் எடுப்ப. என்ன, அதை பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும், சரியா? என் மானு பிள்ளைய மக்கு பிள்ளை, ஒன்றும் தெரியாத பிள்ளைன்னு சொன்னவங்க முன்னாடி நீ காலேஜ் டாப்பரா நின்று காட்டணும். அதுதான் உனக்கு பிடிக்குமா? ஆமா. அப்படின்னா நான் நிறைய மார்க் வாங்கிடுவேன். சரிடா, இப்போ நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு படிக்க உட்காரு, சரியா? எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு, உன்னால எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ நீ போடணும். சரி. சரி போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. மாமா 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 இப்படி தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காராதீங்க மாமா. நான் என்னம்மா செய்வேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி ஒருத்தனா எனக்கு மகனா வந்து பிறக்கணும். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளேன்னு அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணியிருப்பானா? இப்போ இதுல உன்னைய வேற அவனுக்கு கட்டி வச்சு நான் தீராத பாவத்தை செஞ்சுட்டேனம்மா. மாமா அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. நீங்க இப்படியெல்லாம் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நான் என்ன செய்வேன், என்ன செய்ய போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. சுரபி, இந்த விஷயம் கருப்பசாமிக்கு தெரியும்னு நீ எப்படி சொல்ற? முன்னாடியே தெரியும்பா. அதுவும் இல்லாமல் இப்போ நான் அண்ணனை கூட்டிகிட்டு வேற போய் பேசினேன். அதுக்கு அந்த தம்பி என்ன சொன்னா அப்படி? அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. அவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்கிறான். ஆனால் அது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. மாமா, அது ஏன் பொய்யா இல்லாமல் உண்மையாக இருக்கக்கூடாது? உங்கள் மகனை தான் நீங்கள் கொஞ்சம் நம்பி பாருங்களேன். அண்ணி, இதுக்கு மேலேயுமா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? அவர் தான் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறாரே சுரபி. ஒரு பொண்ணு ஒரு விஷயம் வெளியில் தெரிகிற வரைக்கும் முட்டாளாக இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி வடிகட்டுன முட்டாளாக இருக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேன் என் அண்ணனை பற்றி. அவன் தான் அவன் வாயால் இதெல்லாம் ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறேன். அப்புறமும் இப்படி சொல்கிறீங்க? எங்ககிட்ட அவர் அப்படித்தானே சொல்கிறாரு சுரபி. அவன் அப்பா முன்னாடி அவனோட மான மரியாதை போயிடும்னு நினச்சி அப்படி சொல்கிறான். ஆனால் இவனை சொல்லியும் தப்பு இல்லை. கேட்க வேண்டிய என் சாக்லேட் பேசாமல் இருக்கான்ல, அதான். அது யாருமா? அது கருப்பசாமிப்பா. இங்க பாரு சுரபி, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரையும் நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. இவனால தானப்பா. எது எப்படியோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் நீ குறுக்க நிக்காத. அது நல்லதும் இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல. சுரபி, நான் போய் கருப்பசாமி தம்பிக்கிட்ட பேசி பார்த்துட்டு வரட்டுமா? என்னப்பா பேச போறீங்க? அந்த தம்பிக்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சும் அதை கொஞ்சம் கூட காட்டிக்கிடாம என்கிட்ட ரொம்ப நார்மலா பழகுச்சு. என்னதான் அந்த மனசுல இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரனே. நீங்க இப்ப போய் இந்த விஷயத்தை பத்தி பேசினா அவன் இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி, இதெல்லாம் எதுவுமே காதலே விழாத மாதிரி நான் தான் என் மானோட குழந்தைக்கு அப்பான்னு சொல்லுவான். அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க போனாலும் அவன் அதைத்தான்ப்பா சொல்லுவான். ஏம்மா, உன் ஃப்ரெண்டோட தம்பி தானம்மா, உன் ஃப்ரெண்டை விட்டு பேசி பார்க்க கூடாதா? என்னப்பா பேச போறீங்க? அவன் எதுக்குமே சம்மதிக்க மாட்டான். நீங்க என்ன பேசினாலும் அவன் சம்மதிக்க மாட்டான். சம்மதிக்கிறதுக்கு என்ன, ஒத்துக்கிடவே மாட்டான் இந்த விஷயத்த. உங்க பையனுக்கும் என் மானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார்னு உங்ககிட்டே சொல்லுவான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இதை பற்றி பேசுறது வேஸ்ட்டுப்பா. மாமா, நீங்கள் உங்கள் பிள்ளை சொல்கிறத கொஞ்சம் நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க மாமா. அண்ணி, எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்படி முட்டாளாக இருக்காதீங்க அண்ணி. இல்லை மாமா, நான் உங்களை வச்சு தான் உங்கள் பிள்ளையை எடை போடுறேன். உங்களுக்கு இருக்கிற குணம் உங்கள் பிள்ளைக்கும் இருக்கும் தானே. ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு தப்பாக நடந்துக்கிறதுக்கு உங்கள் பிள்ளை நினச்சிருப்பாரா இல்லை நடந்திருப்பாரா? நீங்கள் அப்படி கொஞ்சம் யோசிக்க முயற்சி பண்ணுங்க மாமா. அவன் தான் அவன் வாயாலேயே உண்மையை என்கிட்ட ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறேன். இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரியே நம்ம யோசிச்சு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் சுரபி சொல்ற மாதிரி அந்த செயினும் அந்த பொண்ணுகிட்ட இருந்த தாலியும் எப்படிமா இவங்கிட்ட வந்தது? அவர் தான் என்கிட்ட அது இல்லைன்னு சொல்றாரே மாமா. அவன் ஒளிச்சு வச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா? என்கிட்ட அன்னைக்கு காட்டினான்னு சொல்றேன். சுப்புலட்சுமி, நான் உனக்கு மாமனாரா இல்லாம ஒரு அப்பாவா இருந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கறேம்மா. நீ பேசாம என் பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருமா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க திடீர்னு? இல்ல, நான் சரியாத்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற மனநிலைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ரொம்ப குழம்பி போயிருக்கேன். யார் சொல்றதை நம்புறது, யார் சொல்றதை நம்ப வேண்டாம்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் என் பிள்ளை, ஒரு பக்கம் என் பொண்ணு. இவங்க 2 பேர்ல யார் சொல்றதை நான் நம்புறது? ஆனா எது எப்படி இருந்தாலும் உன் நிலைமை மாற போறது இல்லம்மா. அதனால நீயாவது கொஞ்சம் பொழைச்சுக்கோமா புத்தியோட. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை மட்டும் பாப்போம் மாமா. தேவையில்லாததை பத்தி பேச வேண்டாம். எனக்கு புரியுதுமா, நீ உன் பாட்டி மேலேயும் அருணாச்சலத்து மேலேயும் இருக்கிற கோவத்தினாலதான் இப்படி எல்லாம் பேசுற. அந்த கோவம் எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்லு? சரி, அவங்க வேண்டாம், நீ அவங்க இருக்கிற பக்கமே போக வேண்டாம். ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கிடணுமா. மாமா, இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க மாமா. எனக்கு மனசு அமைதியாவே இல்லம்மா. எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. சரி, என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். 2 பேரும் போங்க, என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. மாமா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு வந்தவர் நீங்கள். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நீங்கள் நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உங்களை இப்போ நாங்கள் தனியாக விட்டுட்டு போகிறோம். அதுக்காக தப்பான எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மாமா. சாச்சா, அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டேம்மா. எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை நம்பி என் பொண்ணு இருக்கா. என் பொண்ணுக்கு நிகரான மருமகன் நீ இருக்க. உங்க 2 பேரையும் நட்டாத்துல விட்டுட்டு நான் அப்படியெல்லாம் எந்த தப்பான முடிவும் எடுத்துட மாட்டேம்மா. எனக்கு யோசிக்கிற அளவுக்கு இப்போ மனநிலை இல்லை. என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு தான் கேட்குறேன், ப்ளீஸ். சரிங்க மாமா. சுரபி வா. மயிலு, மயிலு, நேரத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. இப்படியே நீ எவ்வளவு நேரத்துக்கு அழுதுகிட்டே இருக்க போற? இந்த ஐசு பிள்ளை பேசுனதை கேட்டீங்கல்ல மாமா? அவ ஒரு ஆளுன்னு அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கியாக்கும். இல்லை, அவ சொன்னதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. என்ன மயிலு நீ? நேற்று வந்தவன் அவளை ஒரு 4-5 தடவையாவது சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்று வந்து அவளுக்கு இருக்கிற அறிவும் இந்த குடும்பத்து மேலே இருக்கிற பாசமும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இங்க பாரு, அவ பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. அவ வயசு வேகத்துல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா.
அவங்க அம்மாவும் ஒரு வாயாடி, இவளுக்கு என்ன சொல்லவா வேணும் வாயாடுறதுக்கு? இல்லை, அவள் தேவையில்லாமல்லாம் ஒன்றும் பேசலை, தேவையான வார்த்தையை தான் பேசியிருக்கா. நான் தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீ ஒரு தப்பும் பண்ணலை. என் தங்கச்சியை நீ இங்கே இருக்கும்போது நல்லா தானே பார்த்துக்கிட்ட. நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அத்தை சமைச்சு வச்சதை நேரத்துக்கு அவளுக்கு தட்டில் போட்டு கொடுக்கறதும், அவள் வெளியே கிளம்புனானா தலை சீவி விடுறதும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை மாமா. ஆனால் அந்த பிள்ளையோட பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிடலையோன்னு தோணுது. அத்தையும் அப்படி தான் இருக்காங்க, நானும் அப்படித்தான் இருந்துட்டேனோன்னு தோணுது. அப்படி என்ன, அப்படித்தான் இருந்திருக்கேன். ஐசு சொன்ன மாதிரி குழந்த மாதிரி ஒரு நாத்தனார் கண்ணு முன்னாடியே வீட்டில் இருக்கா. அவளை பார்த்துக்கிடுறதுக்கு துப்பு இல்லை. அப்புறம் எப்படி எனக்கு குழந்த பிறக்கும்? ஏய் ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? குழந்தை பிறக்கிறது பிறக்காததுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கு மாமா, கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அரவிந்த் மலர் பிள்ளைக்கு தாலி கட்டினப்பவும் சரி, நான் ஒரு பொம்மை மாதிரி தான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நடந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொம்மை மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு கத்தி தான் பேசியிருக்கமே தவிர அந்த பிள்ளை பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கிடலை. சரி, எல்லா பிரச்சனையும் நடந்துருச்சு, நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டோம். கடைசியில் தம்பியும் அந்த பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போனப்ப நம்ம அப்பயாவது தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். பச்சை பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை. சரி, என்னமோ ஒன்று ஏடா கூடமாக நடந்து போச்சு. அதுக்காக அந்த பிள்ளையை வீட்டை விட்டு அனுப்புனா அந்த தம்பியும் தான் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன செய்யும், எப்படி கஷ்டப்படும்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கலை. நம்ம இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே அந்த பச்சை பிள்ளைய, அது என்ன பண்ணும், என்ன செய்யும், ஏதாவது நம்ம யோசிச்சோமா? ஆனாலும் தம்பி அந்த பிள்ளையை இப்போ வரைக்கும் தங்கமாக தாங்கி வளகாப்ப கூட யாரும் இல்லாமல் ஒத்தையில் அழகாக நடத்தி முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஐஸு போனான்னு போட்டிக்கு தான் நானும் போனேன். ஆமாம், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் அங்கே போய் சீர் செஞ்சுட்டு எங்கள் வீட்டு பிள்ளைய நாங்கள் பிரசவம் வரைக்குமாவது வச்சுக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றதுக்கு துப்பு இல்லாமல் தானே வந்திருக்கோம். சரி, இப்போ என்ன செய்யணுங்கிற? அதுக்காக இப்படி நீ அழுதுகிட்டே உட்காந்துருந்தா எல்லாம் சரியாக போகுமா? நம்ம மலர் வீட்டுக்கு போய் பேசுவோமா மாமா? பிரசவம் நம்ம வீட்டில் வச்சு பார்க்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவோமா? அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒத்துக்கிடணும். இவங்கெல்லாம் யாரும் ஒத்துக்க வேண்டாம். என் நாத்தனாருக்கு நான் பண்ணுறேன். ஒரு அண்ணனா இருந்து உங்கள் தங்கச்சிக்கு இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா, முடியாதா? எனக்கு தான் ஒரு பிள்ளைய பெற்று அதை சீராட்டுறதுக்கு யோகம் இல்லை. என் நாத்தனார் பிள்ளையவாவது நல்லபடியாக பிரசவம் பார்த்து விடுவோம். இதுக்கு முதல்ல எங்கள் மாமா ஒத்துக்கிடணுமே. நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கூட்டிகிட்டு வர போகிறோம், அவர் என்ன ஒத்துக்கிடுறது? இங்கே பாருங்கள், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் கையில் காசு இருக்குது, உங்கள் தங்கச்சிக்கு உங்களால் பிரசவம் பார்க்க முடியாதா? முடியும் மயிலு, வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. என் தங்கச்சிக்கு நான் செய்கிறேன், என்ன யார் கேட்பான்னு சொல்லி பேசுங்க. இனிமேல நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க பொம்மை மாதிரி. இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஐசு பேசுகிறா, இன்னும் வெளியே எத்தனை பேர் பேசுவாங்களோ? அவங்க தான் சின்ன பிள்ளைங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் யார் தாங்க இதை சரி பண்ணுறது? சரி, இப்போ என்ன, அவளை கூட்டிகிட்டு வரணுமாக்கோ இங்கே பிரசவத்துக்கு? சரி, நான் பேசுகிறேன் வீட்டில். ஆமாம், நீங்கள் வீட்டில் பேசி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வாங்க, நம்ம 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி நான் சொல்கிறேன். ஆமாங்க, போவோம். சரி, நீ முதல்ல அழுகை நிறுத்து. நீங்கள் போய் ரெடி ஆகுங்க, நம்ம போய் நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு வருவோம். சரி, நல்ல நாள் பார்த்து போவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்குல்ல, நாளைக்கு போவோம். ம், சரி. சரி, நீ அழுகாத, எந்திரி, கண்ணத்தோட போய் வேலையை பாரு போ. ம். இது ரொம்ப நேரமா கொதிக்குது, ஆனா அம்மா வைக்கிற மாதிரி வாசம் மட்டும் வரவே மாட்டேங்குதே. அம்மா இந்த குழம்பு வச்சாங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே வாசம் வாவான்னு கூப்பிடும். நானும் ரொம்ப நேரமா இங்க நிக்கிறேன், ஒன்னும் கூப்பிட மாட்டேங்குதே. வா வா. என்னடா நீ குழம்பு கூப்பிட மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேல, அதான் நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா வருவியா? வா வா. குட்டி பிள்ளை, உனக்கு என்னடா வேணும்? இப்ப எதுக்கு அடுப்படிக்கு வந்த? என்னை பார்த்தா உனக்கு கேலியா இருக்கா? உனக்கு பேசுறதுக்கு பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன்ல, அப்புறம் என்ன குழம்பு கூட பேசிட்டு இருக்க? அடியே, குழம்பு கூட பேசலடி, நான் ஏன் கூட பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் கூட மட்டும்தான் பேசணும். சரி, பேசிடுவோம். சரி, நான் இப்போ உங்ககிட்டே கேட்குறேன், சொல்லு. இந்த குழம்பு உங்க அத்தை வைக்கிற மாதிரி வாசமா வரவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன செய்யணும்? குழம்பு, அந்த குழம்பு வைக்கிறவங்களுக்கு வாசம் வராதான். ஆ, வாசம் பூரா ஜன்னல் வழியாவும் வாசப்புற கதவு வழியாவும் வெளியே போய்கிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி உனக்கு வரும்? நான் இங்கே தானே நிற்கிறேன், என்ன தாண்டி தானே வாசம் வெளியே போகணும், அது எப்படி எனக்கு வரல? ஒன்றும் இல்லை, இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நீ வெளியே போயிட்டு திரும்ப உள்ளவா, உனக்கு இந்த வாசம் வரும் பாரு. அப்படியா சொல்ற? ஆமாம், எனக்கே இந்த வத்த குழம்பு வாசம் வந்துதான் நானே அடுப்படிக்குள்ள வந்தேன். ஐ, அப்போ வத்த குழம்பு வாசம் வந்துருச்சு அடி பிள்ளை? வந்துருச்சு மாமா, அந்த வாசம் வந்ததுனால தான் நானே அடுப்படிக்குள்ள வந்தேன். இது தெரியாம நான் ரொம்ப நேரமா அதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சமைக்கிறவங்களுக்கு எப்பவும் அந்த வாசம் தெரியாது, வெளியே இருக்கிறவங்க தான் வாசம் பிடிச்சு வருவாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?
நீ சமைக்கிறத தான் தினமும் நான் வாசம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேனே. நான் அங்கே உட்காந்துருக்கும் போதே நீங்கள் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நான் அன்னைக்கு ஒரு குழம்பு வச்சேன் பார்த்தியா, எனக்கு அந்த வாசமே வரல. நீ சொன்னையா தக்காளி குழம்பு அடிமானு வைக்கிற அப்படின்னு கேட்டையா? ஆமா. எனக்கு வாசம் வரல, ஆனால் உனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். அப்படியா? அப்படித்தான். வெந்தயத்தை கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணி போட்டையா? அதை போட்டுட்டு தான் வாசம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குதுன்னு. எனக்கு வருது. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போட்டு ஆஃப் பண்ணிடு. மனு, அப்போ என்னை விட வத்த குழம்பு நீ சூப்பராக வைப்ப போல. நீ நேற்று பப்ளி குட்டிக்கிட்ட கேட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நானும் உன் கூட சேர்ந்து தானே உட்காந்து பார்த்தேன். கல்யாண வீட்டு வத்த குழம்பு வைப்பது எப்படின்னு பார்த்தேன். ஆமாடி மனு, வளகாப்புக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வாங்கணும்ல, அதில் இருந்த வத்த குழம்பு சூப்பராக இருந்தது. சரி நம்மளும் அது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் ட்ரை பண்ணேன். அதான் அந்த வாசம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் வந்துருச்சுன்னு நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது. அதான் சொல்கிறேன், நீ வெளியே போயிட்டு திரும்ப உள்ளவா, உனக்கு வாசம் வரும். சரி சரி, வந்தா சரி, எப்படியோ. சரி போதும். வெந்தயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, ஆஃப் பண்ணிடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த பண்ணிடுறேன். மாப்பிள, எங்கள் அண்ணே வள்ளி அண்ணே வயசு மாதிரி இருக்கு. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? நீ உடனே கோவப்படாத, இரு நான் போய் பார்க்குறேன். நீ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வா. இரு நானும் வரேன். மாப்பிள, மலரு வாண்ணே உள்ள வா. மைனி வாங்க. மலர் எப்படி இருக்க? நாங்கள் நல்லா இருக்கோம் மைனி. மாப்பிள எப்படிடா இருக்க? வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிற. எதுக்கு வந்த? என்னடா மாப்பிள, எதுக்கு வந்தேன்னு கேட்குற? உனக்கு இங்கே என்ன வேலை? எதுக்கு வந்த? தம்பி என்ன தம்பி? அக்கா இங்கே பாருங்க, வளகாப்புக்கு நாங்கள் கூப்பிடாமலே நீங்கள் வந்தீங்க, சந்தோஷம். சரி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணுமேங்கிற மரியாதைக்கு கூப்பிட்டேன். அதுக்காக தினமும் அந்த வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தர் இங்கே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. டேய் மாப்பிள, என்ன பேசுற? நான் மலருக்கு அண்ணன்டா. ஓ அப்படியா? சரி என்ன விஷயம் சொல்லு. பாத்தியாடி எவ்வளோ திமிரா பேசுறான்னு? தேவையா இது எனக்கு? நம்ம மலரைத்தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். நீங்கள் தேவையில்லாததை பேசி சண்டையை பெருசு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சமாதானமாக பேசுங்க. சரி மாப்பிள, இங்கே பாரு, இப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிடுவே மாட்டியா? அதான் வந்துட்டேல மச்சான், சொல்லு என்ன விஷயம். வேற ஒன்றும் இல்லை, மலருக்கு 7வது மாதம் முடிய போகுது. சரி வளகாப்பும் நடத்தி முடிச்சாச்சு. அதான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரசவம் பார்த்து அனுப்பலாம்னு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. கையில் கரண்டி வச்சிருக்கேன், ஒரு சாத்த முன்னாடி ஓடிடு. டேய் என்னடா வயசுல மூத்தவன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பாரு இது ஏன் வீடு, இங்க வந்து சத்தம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம், கிளம்பு. அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அமைதியா இருக்கேன், இல்லாட்டி இப்ப அடிச்சுதான் உன்னை அனுப்புவேன். மரியாதையை நீயே போயிடு. இங்கே பாரு, இப்போ நீ எதுக்கு இப்படி என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க? என் தங்கச்சியை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன், இதுக்கு எதுக்குடா உனக்கு கோவம் வருது? மானு நீங்கிட்டு வா. யாருடா உன் தங்கச்சி? சொல்லு, யாரு உன் தங்கச்சி? என்னடா மலர் தான் என் தங்கச்சி. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? தம்பி 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 கோவப்படாதீங்க தம்பி. நாங்கள் இது வரைக்கும் ஒரு அண்ணனா மதனியா மலருக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அதுக்காகத்தான் இப்போ வருத்தப்பட்டுட்டு கூப்பிட வந்திருக்கோம் பிரசவத்துக்கு. எங்கள் கூட அனுப்பி வைங்க தம்பி. நீங்களும் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒத்தையில கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்கள் அங்கே அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் நல்லபடியாக பிரசவம் பார்த்து அனுப்புவோம். தேவையே கிடையாது, எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்துக்க தெரியும். நீங்க கொஞ்சம் வந்த வழியே திரும்பி கிளம்புங்க. நீ ரொம்ப திமிரு பிடிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கடா மாப்ள. நான் அப்படி தாண்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன நடந்துருச்சு? நான் என்ன சொல்லிட்டேன்? இப்போ நீ என் மேலே எகிரிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன தேவையில்லாம பேச வைக்காத. நீ வந்த வழியே திரும்பி போயிட்டேன்னா உனக்கு நல்லது. அக்கா தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. இங்கே பாரு, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுறதா மரியாதை முறை. மரியாதையையும் முறையையும் எனக்கு நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கிளம்பு. ஏங்க நீங்கள் இங்கிட்டு வாங்க. தம்பி நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். மலரை நல்லா பார்த்துக்கிடாமல் இருந்தது நாங்கள் பண்ண பெரிய தப்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ மலருக்கு நல்லபடியாக பிரசவம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். சரி, நீங்க தன்மையா கேட்குறீங்க, நானும் தன்மையா பதில் சொல்றேன். என் பொண்டாட்டியை அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைக்கா, போயிட்டு வாங்க. அப்படி சொல்லாதீங்க தம்பி. நீங்களும் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒத்தையில கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா? இப்போ ஒன்றும் தெரியாது தம்பி. பிரசவம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். எங்கள் வீட்டு பிள்ளைய எங்கள் கூட அனுப்புங்க. நல்லபடியாக பிரசவம் பார்த்து தாயையும் பிள்ளையும் நல்லபடியாக உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறோம். எது உங்க வீட்டு பிள்ளையா? நான் ஏதாவது கேட்டுருவேன், தயவு செஞ்சு கிளம்புங்க 2 பேரும். வளகாப்புக்கு வரும்போதெல்லாம் நல்லா தானே தம்பி பேசுனீங்க. இங்கே பாருங்கக்கா, அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரமாக பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நான் உங்களையெல்லாம் யாரையுமே கூப்பிடல. அப்படி இருந்தும் நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க, அதனால வாங்கன்னு கூப்பிட்டு உங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தேன். அதுக்காக தினமும் அப்படியெல்லாம் செய்வேன்னு எதிர்பார்க்காதீங்க. மாமா நீ கொஞ்சம் கோவப்படாமல் பேசேன். மைனி இப்போ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும்னு வந்திருக்கீங்க? பிரசவம் அம்மா வீட்டில் தான் மலர் பார்ப்பாங்க, அதுக்கு தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம்.
நான் வரல மைனி, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிடுவேன். என் மாமாவே என்னை நல்லா பார்த்துக்கிடுவான். இப்போ பார்த்துக்கிடலாம் மலரு, பிரசவ தப்பையெல்லாம் ஒரு ஆள் பத்தாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் மைனி, நீங்கள் போயிட்டு வாங்க. மாமா தான் இந்த அளவுக்கு கோவப்பட்டு சொல்கிறான்ல, நீங்கள் போயிட்டு வாங்க மைனி, நான் வரல. இந்தா மயிலு வா, வரலன்னா கிடக்கா. ஏய் இங்க பாரு, உனக்கு அதுக்கு மேல மரியாதை கிடையாது மச்சான். அடி வாங்கிடுவேன் என்கிட்ட. ஏ போடா. டேய் தம்பி தம்பி இருங்க இருங்க, கோவப்படாதீங்க, நாங்கள் கிளம்பிடுறோம். மலரு உடம்பு பார்த்துக்கோமா, நாங்கள் வர்றோம். போகலாம் மாமா. நம்ம வீட்டில் தான் பிரச்சனை வரும்னு பார்த்தேன். இவன் அதுக்கு மேலே திமிரு பிடிச்சி போய் ஆடிக்கிட்டு தர்றான். இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு, இவளை ஒரு ஆளுன்னு மதிச்சு நீயும் கூப்பிட வந்திருக்க. வா, சொன்ன கேட்கணும், புருஷன் சொல்கிறத காட்டு பழகு. ஐஸ்வர்யா ஏதோ சொன்னாலாம், இவன் அதை கேட்டுக்கிட்டு ஆடுறாளாம். வந்து தொலை வா. மாமா இங்கே பாரு, நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? இவனை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. அடிக்காம விட்டனேன்னு சந்தோஷப்படு. உனக்கு என்னை அவங்க கூட அனுப்ப பிடிக்கலன்னா அனுப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? அப்படித்தானே நான் அக்கா கிட்ட சொன்னேன். அக்கா கிட்ட நான் கோவப்படலையில. இவனை பார்த்தாதான் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உன்னை ஆரம்பத்துல இருந்து மிஸ்யூஸ் பண்ணவன் இவன் தான். அப்பவே நீ என்கிட்ட அதெல்லாம் சொல்லி இருந்தேன்னு வையேன், அன்னைக்கே இவனை போட்டு பொழந்திருப்பேன். நான் தான் அதுக்கு காரணத்தை அப்பவே சொன்னேன்ல மாமா. நீ ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன், பால் பண்ண, கடை வேலைன்னு பிஸியாக இருந்த. என்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு நேரம் கிடைக்காது. அதான் அந்த டைம்ல உன்னை நான் பார்க்காம விட்டுட்டேன். சரி விடு, அவனுக்கு வேலையாகணும், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். பேசாமல் ஒன்று பண்ணு, குமார் அண்ணனை போட்டு ஒரு நாளைக்கு அடி வெளுத்த மாதிரி இவனை ஒரு நாளைக்கு அடி வெளுத்துரு. அப்போ உன் கோபம் குறைஞ்சிரும். ஆனா என்கிட்ட இவன் ஒரு நாளைக்கு வாங்குவான். வாங்குற அன்னைக்கு என்னையும் கூப்பிடு, நான் ஜாலியாக உட்காந்து பார்க்குறேன். போடி போ, உள்ள போ, சாப்பிடலாம் வா. இவ்வளோ கோவப்பட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு கோவப்படாத. சரி கோவப்பில்ல வா. வர வர கோவம் மூக்குக்கு மேலே வருது. வந்துட்டான் பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குன்னு. இவன் பேசுறதெல்லாம் நம்பி ஏமாந்து இவன் கூட மான அனுப்பி வச்சா அங்க கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு இவனாச்சு இவன் வேலையாச்சுன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். வந்ததுக்கு சும்மா அனுப்புனதே தப்பு. 2 அடியை கொடுத்து அனுப்பி இருந்திருக்கணும். புலம்பாத மாமா, வா, என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவான் என் அண்ணன் உங்ககிட்ட. அன்னைக்கு நல்லா போட்டு புலந்து எடுத்துரு. ஒரு நாள் நடக்கும்டி, அன்னைக்கு பாரு. சரி வா, குழம்பு கூப்பிடுது பாரு. சுப்லட்சுமி, மாமா அவன் எங்கம்மா? என்னப்பா? சுரபி எங்க? இந்த இருக்கேன்ப்பா. வாமா, உங்க 3 பேரையும் வச்சுதான் இந்த விஷயத்த பேசணும்னு நினைச்சேன். வந்துட்டீங்கல்ல? நீங்க 3 பேரும் நான் இப்ப சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோங்க. சுரபி சொன்னதையும் வருண் சொன்னதையும் வச்சு நான் நல்லா அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன மாமா, எதை பத்தி? நான் எதை பத்தி முடிவு எடுக்க முடியாம குழம்பிக்கிட்டு இருந்தனோ அதை பத்தி. சரிங்க மாமா. சுரபி சொல்றா அந்த மலர் பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வருண் தான் காரணம்னு. வருண் நான் இல்லைங்கிறான். நடந்ததா சொல்லப்படுற இந்த விஷயத்துக்கு எந்த ஆதாரமும் இல்ல இது வரைக்கும். சுரபி 2 ஆதாரம் இருக்குங்கிறா, வருண் அது இல்லைங்கிறான். அது என்னமோ ஏதோ எனக்கு தெரியல. ஏன்னா 2 பேருமே நான் பெத்த பிள்ளைங்க. ஒருத்தர் சொல்றதை நம்பி இன்னொருத்தரை குற்றம் சாட்டுறது ஒரு அப்பாவா எனக்கு அழகு இல்ல. நான் சுரபி சொல்றதையும் முழுசா நம்ப முடியாது, வருண் சொல்றதையும் முழுசா நம்ப முடியாது. அதே சமயம் நம்பாம இருக்கவும் முடியாது. ஏன்னா நடந்திருக்கிற விஷயம் அப்படி. எது எப்படியோ அந்த மலர் பொண்ணு வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு யார் காரணம்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அந்த கருப்பசாமி தம்பி மட்டும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, பெத்த மகனா நம்ப மாட்டீங்க, யாரோ ஒருத்தனா நம்புவீங்க, அப்படித்தானப்பா? அந்த பையனை உங்களுக்கு ஒரு 3 வருஷமா தெரியுமாப்பா? என்ன உங்களுக்கு 27 வருஷமா தெரியும்? இல்ல, ஒரு பொருளையோ ஒரு பொண்ணையோ பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறவன் கண்டிப்பா அதை சீரழிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அப்படி சீரழிக்கணும்னு நினைக்கிறவன் அதை பாதுகாத்து வைக்கணுங்கிற அவசியமே அவனுக்கு கிடையாது. ஒரு ஆம்பளையா அவனை நான் நம்புறேன். அப்படின்னா அந்த பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் அந்த அரவிந்தனா கூட இருக்கலாம். யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. இப்ப அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நம்ம போய் கேட்டாலும் அந்த பொண்ணுக்கும் சொல்ல தெரிய போறது இல்ல, கருப்பசாமியும் அதை ஒத்துக்கிட போறது இல்ல. அந்த ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சிருக்கிறது எந்த விஷயத்துக்காகங்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. என் சொத்தை நான் 3 பங்கா போட போறேன். எங்க அப்பா எனக்கு விட்டு வச்சுட்டு போனது அந்த ஸ்கூல் மட்டும்தான். அதுவுமே மிடில் ஸ்கூலா தான் விட்டுட்டு போனாரு. இப்ப நான் அதை ஹையர் செகண்டரி ஸ்கூலா மாத்திருக்கேன். அது போக மில், காலேஜ் எல்லாமே என் சுய சம்பாத்தியத்துல நான் சம்பாதிச்சது. அதனால இந்த மொத்த சொத்துக்கும் முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு. அதனால இந்த சொத்தை 3 பங்கா போட்டு ஒரு பங்கை என் மக சுரபிக்கும் இன்னொரு பங்கை என் மருமக சுப்புலட்சுமிக்கும் எழுதி வைக்க போறேன். மாமா எனக்கு எதுக்கு? இந்த ஒரு விஷயத்துலயாவது என் பேச்ச கேளுமா நீ? அப்போ அந்த 3வது பங்கு யாருக்குப்பா? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சுப்புலட்சுமி பேர்ல எழுதி வைக்க போற சொத்துக்கு நான் தான் கார்டியன். சுரபி பேர்ல எழுதி வைக்க போற சொத்துக்கும் அவளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் தான் கார்டியன். அவளுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கு முழு உரிமை அவளுக்கு தான். என்னோட 3வது பங்கு சொத்து அதான் யாருக்கு?
அது இப்போதைக்கு யாருக்கும் கிடையாது. அது என் பேர்லயே தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அதை யார் பேர்ல எழுதி வைக்கிறதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன். அதென்ன 3 மாசம் கழிச்சு? ஏன்னா இன்னும் 3 மாசத்துல அந்த மலர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துரும். அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அது யாரோட குழந்தைன்னு.